வெறி. நம்ம 750 பேர் இருக்கிறாங்க. 750 பேரும் 750 கேள்வி கேட்கறாங்க. நீ என் மாடு விடுங்க. இப்போ நான் ஒரு சின்ன மாடு வச்சிருக்கேன், என் மாடு விட்டு போயிருக்கேன், நீங்களே என் கூட வந்துட்டு நீங்களே போயிட்டு வேற மாடு ஒரு மாடு. இது உள்நோக்கம். யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிரியா நீ யாரு நானா இருக்கட்டும், எதிரி கூட வந்து மாடு போகுதுன்னா வெளியே வந்து பிடிச்சி கொடுப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கும் என் நண்பர் மாடு சொல்லுவான். அந்த ஒரு விளையாட்டு சரியா? என்ன மீட்டிங் சொல்லுங்க. இப்ப பேசுறதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிருக்குமா? நான் உட்காந்துருக்கீங்க, சரியா அவங்க சொல்றாங்க, நீங்க கேக்குறீங்க. ராயகோட் வந்து மக்கள் சேர்ந்திருக்கீங்க. என்ன தெரியும் இந்த கூட்டத்தை சேர்ந்திருக்கிறது? நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 தாலுகா இருக்குது. எது? ஒசூர் 1, டெய்னிக்கோட்டா 1, சூளகிரி 1. இந்த 3 தாலுகாக்கு வந்து ஜியோ வாங்கணும். ஜியோன்னு யாருக்கான தெரியுமா? யாருக்கு சில பேர் தெரியுமா தெரியாதா? ஜியோ என்ன தெரியுமா? இந்த 3 தாலுகா மக்கள் எல்லாம் ஒற்றுமை இருந்தாதான் அந்த ஜியோவை நம்ம வாங்கிட்டு வரணும். ஜியோ இருந்தாதான் நம்ம பக்கம் பண்டிகை செய்ய முடியும். ஏன்னா இந்த வருஷம் எத்தனை பண்டிகை இருக்கு? 100ல 25 தான் இருக்குது பண்டிகை. 75 பண்டிகை இல்ல. ஜியோ இல்லாத காரணம் இல்ல. ஆனா ஜியோ இருக்குது. என்ன ஜியோ இருக்குது? 8 அடி அகலம், 100 அடி லென்த், டபுள் பேரிகேட். இந்த மாதிரி இருந்தாதான் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் 3 தாலுகா பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணாதீங்க. அரசாங்கத்துல வந்து 3 தாலுகா மக்கள் ஒற்றுமை இருந்தாதான் அவங்க சங்க தலைவர் நம்ம எல்லாம் பின்னாடி போய் அந்த லெட்டர் பேட் எல்லாம் கரெக்டா கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஜியோ வேணும், எங்க பழையபடி பண்டிகை வேணும், இந்த மாதிரி கேட்கறது தான் இந்த கூட்டத்தை சேர்ந்துருக்குது. வந்தோம், ராயகோட்ல மீட்டிங் போட்டோம், ஏதோ பார்த்தாங்க பேசாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வருஷத்துக்குள்ள டிசம்பருக்குள்ள மக்கள் எல்லாமே இப்போ சூளகிரில ஆச்சு மீட்டிங், இப்போ ராயகோட் பதில் ஆச்சு. நீங்களும் ஒரு 1000 பேர் சொல்றீங்க ராயகோட்ல மீட்டிங் ஆச்சு, இந்த மாதிரி ஏதோ ஜியோ ஒன்று வாங்கிட்டு வரணுமாமா. இந்த ஜியோக்கு எப்படி போனா எப்படி ஆகுது? இது 3 தாலுகா. இப்போ ஒசூர்காரங்க போக முடியாது, சூளகிரிக்காரங்க தனியாக போக முடியாது, நம்ம ராயகோட்ல தனியாக பண்ணணும். இங்கெல்லாம் மீட்டிங் போட்டு பின்னாடி ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்றோம். அந்த டேட்ல வந்துட்டு அந்த ஜியோ வாங்கிட்டு வரதுக்கு பின்னாடி மக்கள் எல்லாருமே தர்மபுரி மாவட்டக்காரங்க அவங்க போகணும், நம்ம கிருஷ்ணகிரிக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டக்காரங்க போகணும். அங்கே இப்போ டெய்லி கிருஷ்ணகிரியில பண்டிகை நடக்குது. டெய்லி கூட நடந்திருக்குது பண்டிகை. டெய்லி நடக்கிற பண்டிகை நம்ம ஜியோ இருக்குது. டெலிக்கு வேற, மேலுக்கு வேற. அவங்க கலாச்சாரம் வேற, நம்ம கலாச்சாரம் வேற. கிருஷ்ணகிரியில ஒரே ஒரு பேப்பர் என்ன தெரியுமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாமே 8 அடி அகலம், 100 அடி பேரிகேட். இதுதான் போட்டு வச்சிருக்காங்க. சார் எங்களோட கலாச்சாரம் வந்து அத்துக்கட்டு. அப்பனா எங்கப்பா மக்கள் வரல? மக்கள் யாருமே வரமாட்டேன்றீங்களே. இந்த மக்கள் எல்லாம் அங்க வந்தாதான் ஒரு 2000 பேர் 3000 பேர் போனாதான் கலெக்டர் ஆபீஸ் கிட்ட வந்தா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் 3 தாலுகா மக்கள் அங்க வந்திருக்காங்க. ஓ இதுக்கு ஒரு ஜியோ ஒன்று பண்ணி கொடுக்கணும். ஜியோலாம் சர்வசாதாரண இருக்காது, நம்ம போன பண்ண கொடுக்க மாட்டாங்க ஜியோ எல்லாமே. இது மெட்ராஸ்ல போயிட்டு நம்ம 3 தாலுகா எடுத்து போய் பேப்பர் நாங்கெல்லாம் விற்றாதான் பல வருஷம் இருந்து இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து போய் கொடுத்த பின்னாடி தான் இந்த ஜியோ வாங்கிட்டு வந்ததா. இப்ப அண்ணா சொல்லாரு, ஆனா 2 வாரத்துக்குள்ள நம்ம இந்த மாதிரி மாற்றணும், இந்த மாதிரி புல்கேச்சர் இந்த மாதிரி இருக்குதா? இதெல்லாம் காரணம் என்னதுன்னா டைம் இல்ல. 2 ஹவர் பர்மிஷனுக்குள்ள தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குது எல்லாமே. ஜியோவே இல்லையே. ஜியோ இருக்குது, என்ன இருக்குது? அது அந்த ஜியோ இங்க இருக்குது. அவங்க சொல்றாங்க எம்எல்ஏ பிடிக்கிறான், எம்பி பிடிக்கிறான், ஒரு 2 ஹவர் பர்மிஷன் இருக்குது. பழையபடி பண்டிகை வேணும்னா 9 மணி ஸ்டார்ட் பண்ணி 2 மணி வரை பண்டிகை நடக்குது. ஆனா அந்த ஜியோ வேணும்னா மக்கள் எல்லாம் ஒற்றையாங்க. அடுத்த மாசம் நம்ம டிசம்பருக்குள்ள இந்த மாதிரி பண்ணிடலாம். ஆதார் கார்டு போட்டோ 1. இப்போ ராயகோட்ல மீட்டிங் ஆச்சு, நெக்ஸ்ட் டெய்னிக்கோட்ல ஒன்று போடுறோம். இந்த மக்கள் வாங்க. இந்த ராயகோட் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஜியோ வாங்கிட்டு வரணும்னால் கிட்டப்படி ஒரு 7 to 8 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. 5 பேர் லாயர் இருக்கணும், அட்வொகேட் இருக்கணும், நம்ம தாலுகா பேப்பர் எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வரணும், அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பண்றதுக்கு 8 லட்சம் 10 லட்சம் தேவைப்படுது. அப்ப என்ன தெரியுங்களா, இந்த ராயகோட்ல இருக்கிற பொதுமக்களுக்கு நம்ம ஒரு போன் போட்டு அளவுக்கு சொல்றோம். ஆனா ஒரு மாட்டக்கார ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, உங்க கையில எவ்வளவு முடியுது கொடுங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து பின்னாடி அந்த காசு கொடுத்தா ஒரு இடத்துல வச்சு இந்த வருஷத்துக்குள்ள அந்த ஜியோ வாங்கிட்டு வந்துடணும். அந்த வாங்கிட்டு வந்துட்டா சாவர வரைக்கும் நம்ம மக்கள் அவங்க மக்களுக்கு லைஃப் லாங் எப்படி இந்த ஜியோ. நீங்க எல்லாம் மீட்டிங் போட்டுருக்குது. சில பேர் பிடிச்சிங்க இந்த ராயகோட்டை மீட்டிங் போட்டது ஜியோ ஒன்று வாங்கிட்டு வரணும். அந்த ஜியோக்கு என்ன ஐடியா என்னன்னா, சங்க தலைவர் வந்துட்டு தகவல் குரூப்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த ஜியோவை நோக்கமே இருங்க, நீங்க எல்லாருமே ஜியோ வாங்கிட்டு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது.
சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய மன்னாதி மன்னன் சீவர் ராமூர்த்தி. என் வயசு வந்து 73ல பிறந்தது. ஒரு எம்பி தேய்ச்சி ஒரு 49 எனக்கு வயசு. அதாச்சா இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு என்னுடைய சின்னவங்களுக்கு எல்லாரும் என்னுடைய வணக்கத்தை கொடுக்குறேன். நாளைக்கும் கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு, முருகேஷ் பேசினாரு, அவங்கெல்லாம் பேசுறது எல்லாமே ஒன்று தான். திருப்ப அதை நான் பேசி சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு கேட்குறேன். நான் பேசுறேன், அனுமதி கேட்குறேன், கொடுக்குறீங்களா? அப்படியே வந்து செய்யணும். இங்கே இருக்கிறவங்க வந்து அப்பா கட்டினா தான் புள்ள கட்ட முடியும். எங்கள் அப்பா கட்டினதா நான் எவ்வளோ நாள் நான் கட்டுறோம், நான் கட்டுறாங்க கட்டுறவங்க இங்கே இருக்காங்களா இல்லையா? இல்லாத யாரும் இல்லை. நான் எங்கள் அப்பா கட்டிருந்தா நான் எந்த மாடு கடமானம் பண்ணி நான் ஒரு மாடு கட்டுறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. கட்டுறவங்க இருக்கிறாங்கன்னா அந்த வீரத்தோட தான் நாங்கள் கட்டுறோம். என்றைக்குமே சொல்கிறேன், நான் பெருமை நீங்கள் மாடு மேய்க்கிறீங்க, நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நான் 4 மாடு வச்சுக்கிறேன், நீங்கள் வச்சுருங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் எனக்கு சின்னவங்க இருக்கிறவங்க, எனக்கு பெரியவங்களும் இருக்கிறவங்க. மாடு கட்டின வீட்டில் மாடு ஓடும் போது தான் குடும்பம் ஓடும். யாரும் வேணுமோ செக் பண்ணிக்கிட்டு நான் பெரியவங்க சொல்ல வரேன். கரெக்டாச்சா? என் தம்பி வந்து சொன்னான், தம்பி நான் பிடிக்கிறோம் பண்ணுறாங்கல்ல, என் வயசு 20 நான் மாடுக்கிறோம். 30 வருஷம் என்னுடைய அனுபவம். மாடு காலை பிடிச்சி தள்ளிக்கிறோம், கையை பிடிச்சி தள்ளிக்கிறோம். எனக்கு பிடிச்சா எனக்கு பயம் தான். அது இல்லை, பிடிக்கிறவன் எங்கே இருந்தாலும் தான் பிடிக்கலாம். பனியன் போட்டு மேட்டுறது, சாக்கா பிடிச்சி மேட்டுறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு தான் வந்துருக்கிறேன் 30 வருஷமா. இப்பெல்லாம் நிறைய பிடிக்க என் வயசு 49, 4 பேர் ஒட்டா பிடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. என்ன பண்ணுறது தெரியுமா? நான் நிறைய நாள் தாசபுரத்துக்கு மாடு பிடிச்சிட்டு போகிறேன். கிருஷ்ணமூர்த்தி வரணும், நான் இல்லைப்பா மாடு எடுத்துன்னு வரல, 50 மாடுக்கு என்ன முடிச்சான், ஒரு மாடு எடுத்துக்கிறாரு. எனக்கு வேற ஏதோ பின்னஸ் போகிறோம், அப்படியே என் கஷ்டம் வேற இருக்கு. அந்த பின்னஸ் போனாலும் சம்பளாளர்கள் வச்சு வளர்க்குறேன். 40 மாடு வளர்க்குறேன். படிக்கிறது 20 என்கிட்ட என்னோட ஆசை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 30 வருஷமா என்ன பார்த்துருக்கீங்க. 30 வருஷமா இப்பெல்லாம் பெண்தால இருக்கிறாங்க தெரியுமா? இப்ப சரவண நான் என் சரத்தில் யாராவது பாரு, எனக்கு பெரியவங்க இருந்தாலும் சரி, சின்னவங்க இருந்தாலும் யாராவது கேட்போம். எனக்கு பண்புத்தில் 3000 அடி இருக்கு. ஒரு காட்டி பார்த்துக்கோம். நான் கொம்பை தான் பிடிக்கணும், கொம்பை தான் பிடிச்சி கேட்ச் பண்ணுவேன். இப்போ ஏமாந்தா சும்மா இப்படி ஆட்டின பிடிச்சி பிடிக்கிறாங்க. நான் பிடிச்சிட்டேன் பாடுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இந்த வீட்டில் எனக்கு வந்து கவனிக்கலன்னு சொன்னால் அடுத்த பணியில் உன்னை பிடிச்சி போடுறேன். அதை பேரை நிறைய பேரை பார்த்துட்டேன். நான் 30 வருஷமா எவனுக்கு நான் கவர்மெண்ட் கட்டதே கிடையாது. அந்த மாதிரி தான் நான் திடீர மாடு கட்டல, நான் மாடே பிடிச்சுவான். நான் 2002 ஒரு குமாரில் பண்டிகையில் நான் போட்டே பண்ணி பண்ணேன். எனக்கு ஒரு பைத்தியம். என் வாழ்க்கையிலே வந்து 20 ஏக்கர் சமைச்சிக்கலாம். இந்த மாடு வாழ்க்கை தான் போயிருக்குது. ஆனால் என் உடம்பு நல்லா வச்சுருக்காங்க. பர்சேஸ் பண்ணும் ஓகேவா? எல்லாருமே வந்து பட்ஜெட்டை பற்றி வந்து மூர்த்தி சொன்னாலும் முடியாது, எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் மட்டும் ஒருத்தவங்க இருந்தால் நீங்கள் பாதி சிறப்பு பண்ண, நான் ஒரே ஒரு பாதி சிறப்பு பண்ணேன். நான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இந்த ஊரில், நீங்கள் இருந்து நிறைய இறந்துடணும். பரவாயில்ல இருந்து அந்த மாடு கட்டலாம். அந்த பேர் இந்த மாட்டினாலவே எனக்கு பேர். நீங்கள் மாடு கட்டலாம் நமக்கு பேரே கிடையாது. இதில் வந்து ஈடு பண்ணுறவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. இதுக்கும் பண்ணுறான், அவனுக்கு இது பண்ணுறாங்க. வயசுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போகிற யார் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தயவுசெய்து உங்களை எல்லாரும் தெரிஞ்சு கும்பிட்றேன். நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மேற்கு நம்மளை பார்த்து அரசியல்வாதி பயப்படணும், ஆஃபீஸர் பயப்படணும். அதுக்கு ஒத்துழைப்பு என்ன பண்ணால் சரி போதுங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்க, அந்த ஒத்துழைப்பு வேணும்னா முன்னாடியே சொன்னாரு. முன்னே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஆள் ஒன்று சொன்னால் நான் அவரை யோசிக்கிறேன். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் வந்தால் அவங்க ஃபோன் படம் சொல்லணும், அவனுக்கு வந்து மாலை போடணும், போட்டால் அவனுக்கு சொல்லுவான், உனக்கு சொல்லி கொடுப்பான். அவன் பண்ணி செஞ்சிடறான், நான் கலெக்டர் சொல்லிடுறேன், நீ சொல்லிடுறான். அவனுக்கு அதே வேலை, வேறு வேலையே கிடையாது அவனுக்கு. கண்டிப்பாக ஓட்டு போகணும். அப்படி இல்லை, நான் காங்கிரஸ் நிற்கிறேன், என் அரசியலை கூட உங்களுக்கு கொடுக்கல. நான் எனக்கு அரசியலை பற்றி நான் இல்லை, நான் மாட்டுடைய அரசியல்வாதி. நான் எந்த அரசியலுக்கும் பயப்படுறதில்லை.
என் ஒப்பட்டெல்லாம் நிறுத்துட்டாங்க. நான் அப்போ போய் பண்ணலாம். நான் உங்களுக்காக நான் இருக்கிறேன். 5 லட்சம் இல்லை 4 லட்சம் உங்க நீங்க கலெக்ஷன் பண்ணி ஜோபில் போட்டு நான் வரல. நான் 5 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். நீங்க இது உங்க அப்பா பற்றி தான் நீ மாடை கட்டிக்கிற. ஆனால் நீ பிறந்த உங்க குழந்தை கூட இப்படிதான் நாங்கள் தான் ராமநாதெல்லாம் கட்டப்பட்டு நாங்கள் இங்கே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல திட்டத்தை வாங்கி வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தியோ நல்லவரோ கெட்டவரோ தான் வாங்கிருக்கோம். அவர் நிற்கிறான்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை. என்னையா அந்த தலைவர் பதவியில் நிற்கல. இந்த வாரம் செய்யணும். மக்களுக்கு அடிச்சலாடுறாங்க. நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. இது வழி தான். இதுக்கு மேலே கூட தான்றாங்க. கிருஷ்ணகிரி தருமபுரி ரெண்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. அவன் 6 மணிக்கு போடுவோம். 10,000 ரூபாய்க்கு மேலே என்னைக்காவது ஒரு மாட்டு செலவு கம்மிங்கப்பா. 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணி அதை கூப்பிட்டு வந்து அதை பண்டிகையில் விடும்போது எந்த தப்பு தொழில் அடிக்கிறான். எவனாவது போலீஸ் அடிக்கும் போது அவனை அடிச்சு ஓடிடுறான். எவனாவது நின்று ஒரு தெரிஞ்சுக்கிறீங்களா எந்த பண்டிகையிலாவது நான் பார்க்கல. அவன் தான் அடிக்கிறான். அந்த சப்போர்ட் தான் உங்களை கேட்க வந்துக்கிறேன். எல்லாரும் நிற்கிறோம். அப்ப அவங்க அங்க இருக்கிறோம் இங்க இருக்கிறோம் இருந்துக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு வரணும். அவங்க மட்டும் அடிச்சுட்டு முட்டி தொடச்சிட்டு போயிட்டு தான் நீங்க பார்த்துருந்தா என்ன பண்டிகை எதுக்கு கூட்டம் இந்த படையை என்னத்துக்கு வீட்டுல இருக்க வேண்டியதுதானே? எதுக்கு மாடு கட்டுறீங்க? எதுக்கு பிடிக்க போடுறீங்க? எதுக்கு 12 போடுறீங்க? என்னென்ன பண்றீங்க? அப்பெல்லாம் என்னவே இல்லை. இப்பெல்லாம் என்ன இன்ச்சில் என்ன பண்ண ஒருத்தர் தோல் மேல நின்று தோல் அடிக்கிறான். ஆனா இங்கிலீஷ் அடிக்கிறது யாரும் பார்க்க மாட்டான். இதெல்லாம் பார்க்கறதுல யாருமே நம்ம நற்பிலையில நாம பார்த்துக்கிறோம். இந்த மாட்டில் எல்லாரும் நடந்துலாம் எல்லாருக்கும் நாம் கேட்டுக்கிறோம். பார்க்கணும்னாவே எல்லாருக்கும் செலவு பண்ணுறது எவ்வளோ ஆகுது என்னன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தருமபுரிக்காரங்க வந்துக்கிறாங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல 3 மாவட்டம் இருக்கு. தருமபுரி, நம்ம தகினிக்கோட்டை, சூளகிரி, ஒசூர் இருக்குது 3. அது இந்த தருமபுரியா இப்ப சேர்த்துக்கிறாங்கனாக்கா எல்லாமே நான் ஒன்றா சேர்ந்துக்கிறேன். இப்போ அந்த வீரர்களை நான் கலந்துக்கலாம். வீரர்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னு இல்லை. நான் வீரத்தில் இருந்தோம்னா வீர மாடு பிடிச்சோம்னா நிறைய பேர் நம்ம அவங்கள கலந்துக்கலாம். மாடு பிடிக்கிறதுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்களாம் சின்ன பசங்களெல்லாம் இப்போ தலைவர் சொன்னார், முருகேஷ் சொன்னார், அவங்களாம் இறந்துட்டா அவங்க கற்றுக்க வேண்டியது தான். நாங்களே அதே வேலை தான், அவங்களும் அதே வேலை தான். ஆனால் செய்கிறது மறுபடியும் செய்ய மாட்டேன்றாங்க. அதுதான் எங்களுக்கு அந்த பசங்களோட யோசனை. எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுக்கு மேலே எங்கள் ஊரில் பண்டிகை கன்ஃபார்ம். எல்லா மாட்டுக்காரர்களுக்கும் போட்டோ கொடுத்தா எல்லாருக்கும் போடுறதுக்கு நான் தயார். எந்த வேணும் அப்புறமா தான் பின்னாடி. புரியுதா? எங்க அண்ணன் தம்பி கூட பின்னாடி தான். மாட்டு கட்டுறவன் தான் எனக்கு வேணும். இவ்வளவு நாள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி, வணக்கம். அடுத்தது நம்ம பாவலூர் பகுதியிலிருந்து வந்திருக்கோம். எஸ்ஆர் கண்ணா சில விஷயம் சொல்லுவாங்க. நான் எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் ஸ்ரீபுரம் ராமூர்த்தி அண்ணா ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவருக்காக ஆனால் மாடை பற்றி சொன்னாங்க. அவர் அதுக்குள்ள நின்னார்னா மாடை அப்படியே குச்சிட்டு போயிடுறாரு. நம்ம வெளியில ஸ்ரீபுரம் ராமூர்த்தி அண்ணா உள்ளார இருக்காரு. அது ஒரு தமிழோட வீரர். இப்போ இருக்கிற பசங்க என்ன பண்றாங்கன்னா கட்டிங்களா தான் மாடி பிடிக்கிறாங்க. அது ஒன்று மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க, அருமையா இருக்கும். அதே மாதிரி பண்டிகை மாடு வச்சிருக்கிறவங்க மாடு பிடிச்சாருன்னா மாடு நம்ம எடுத்துட்டு வரோம். நம்ம மாடு பிடிச்சாருன்னா காசு இருக்கும் இல்லையா? கொடுங்க ஒரு 2000 ரூபாய், ஒரு 3000 ரூபாய் கொடுங்க. இதுக்கு அவன் அடிக்கணும். அவன் அடிக்கலன்னா பிரச்சனையே வராது. அது வருமான பிரச்சனை. மாடு பிடிக்கிறவனா நம்ம காசு கொடுத்தானா பிரச்சனையே வராது, சண்டையும் வராது. போன பண்டிகையில ஒரு சண்டை ஆச்சு, அதுக்காக ஒரு மீட்டிங்கு 2 பஞ்சாயத்தே ஆயிடுச்சு. இப்ப கூட அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. அவங்க ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஆமா, அவங்க கூப்பிட்டு நிப்பாட்டி சொன்னாங்கன்னா அவங்க பண்டிகைக்கு நீங்க ஞாபகம் பண்ணாத சாட்டிஸ்பேக்ஷன் அவங்க தான் சொன்னாங்க. நான் சொல்லி விட்டுட்டேன். நியாயம்னா இதேதான், இதுக்கு மேல பண்ண முடியாதான்ட்டு. தயவு செஞ்சு மாடு எடுத்துட்டு வரவங்க மாடு பிடிச்சாங்கன்னா காசு கொடுத்துட்டு வாங்க. என் மாடு 3 வாட்டி பிடிச்சாங்க போன வருஷம். நாங்க நடத்தின பண்டிகையில மாடு பிடிச்சாங்க. 2000 ரூபாய் கொடுத்து மாடு நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வந்தோம். 2000 ரூபாய் காசு கொடுத்து எஸ்ஆர்பி மாடை பிடிச்ச மாடை நந்திய 2000 ரூபாய் கொடுத்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். அவன் அடிச்சிருந்தானா என் பேர் எவ்வளவு நாஸ்தியா இருக்கு.
ஏன் நீங்க அடிக்கிறீங்க அவனை? இப்போ அந்த அண்ணா அதே தான் கேட்டாங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அதே மாதிரி இன்னொன்னு, மாடு எடுத்துட்டு வந்தா 120 ரூபாய் ஆகும். மாடு போற கொம்புக்கு வந்து 120 ரூபாய் ஆகும். அது கட்டிட்டு எடுத்துட்டு வந்து விடுங்க. ஏன் அது 120 ரூபாய் இல்லையா நம்ம கிட்ட? அதை எடுத்துட்டு வந்து அப்படியே விடுறாங்க, அது பாயுது, ஒருத்தவங்க பேக்லயே போயிடுச்சு. இப்ப நம்ம மாடு எடுத்துட்டு போல, நாம அங்க நின்றுப்போம், அவனுக்கு பாய்ஞ்சா நம்ம பேக் போச்சுன்னா நம்ம எப்படி நம்ம குடும்பம் காப்பாத்து? 120 ரூபாய் காசு கட்டிட்டு நீங்க மெயினா அது வந்து போட்டு வந்தா நம்ம மாடு விடுங்க, எந்த ஒரு அடியும் விழாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதே தான் நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துக்கும் வரும். என்னன்னுட்டு இந்த மாடு குத்தி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒருத்தன் கண்ணு போயிடுச்சு, ஒருத்தன் காலம் போயிடுச்சு. நான் கேட்கறது வந்து இது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தயவு செஞ்சு மாட்டுக்கு கொம்பு போட்டு வந்து மாடு விடுங்க. அப்புறமா இன்னொன்னு, இப்ப சங்கம் ஆயிட்டே இருக்கு. ஜியோ ஒண்ணு பாஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சங்கம் சொன்ன மாதிரி தான் கேட்கணும். அவங்க சொன்ன மாதிரியே கேட்கணும்ன்றது இல்லை, அதுல என்ன நியாயம் இருக்கோ அது மட்டும் தான் கேட்கணும். நீங்க வேணா ரிட்டர்ன் கூட கேட்கலாம், ஏன் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கேட்கணும். நியாயம் மட்டும் தான் பண்ணணும் சங்கம், யாருக்குமே அநியாயம் பண்ணாது சங்கம். அடுத்தது வந்து அண்ணா கொஞ்சம் கவனிங்கண்ணா, ஒரு 10 நிமிஷம் நான் போயிடலண்ணா, எல்லாரும் டீ காஃபி சோறு சாப்பிடணும், அதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சில தேவராஜ் வந்து சூழலிலிருந்து வந்திருக்கிற டிஎஸ்பி இருக்காரு, அவர் ஏதோ முன் வச்சிருக்கிற சில கருத்துக்களை இங்கே கூடியிருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தம்பி வந்து மாடு பிடிச்சா மாட்டுக்காரர் அடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. மாடு பிடிச்சா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, மாடு பிடிச்சா மாட்டுக்காரன் ஏன் அடிக்கிறான்? ஆனா ஒரு நிமிஷம், ஏன் அடிக்கிறான்? இப்போ வல்லரசு கேட்டாப்ல அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, முறைப்படி மாடு பிடிச்சுன்னு வந்தா அடுத்த ஆடியன்ஸ் பப்ளிக் பார்த்தா கை தட்டும். இன்னைக்கு வந்து முறைப்படி நெஞ்சுக்கு வர பிடிச்சின்னு வராங்க, கழுத்துக்கு வர பிடிச்சின்னு வராங்க, துர்காத்து பிடிச்சி ஏறுறாங்க மாட்டு மேல. முறைப்படி இப்போ மாடு பிடிச்சி வல்லரசு பிடிக்கிறான், அவன் பிடிச்சோம் அந்த இடத்துல இருக்க மாட்டான், வந்துடுவான். கூட இருக்கிற பசங்க 2000 ரூபாய் தடுப்பு இருக்கும், 5000 ரூபாய் கொடு, 10,000 கொடு அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த இதில் வந்து மாட்டுக்காரன் எல்லாருமே அவங்க லட்சமா போட்டு அந்த ஆர்வத்தில் பண்றது பேசுறது. நீ கரெக்டா படி, அடுத்த மாட்டுக்காரங்க கூட சப்போர்ட் பண்ணுவோம், அடுத்த பப்ளிக் கூட சப்போர்ட் பண்ணும். நீ தப்பா பிடிக்கிற, தப்பா அடிக்கிறான். இப்போ உங்களை அடிச்சாங்களா? இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ மீட்டிங் போட சொல்லிக்கல, ஒரே ஒரு மாடு பிடிக்கிற ஃபுல் கேட்டர் கூட ஒருத்தரும் வரல, லோக்கலே இருக்கிறாங்க. அதை கேட்டாக்கா எங்களுக்கு சொல்ல யாரும் செய்யலான்றாங்க. ஊருக்காரங்க ஃபுல் கேட்டராக வாங்கன்னு சொல்லி யாருன்னா கொடுக்குறாங்களா? ஊருக்கு முன்னாடி மாட்டுக்காரன் போறாங்க, ஊருக்காரர் எல்லாம் அந்த பசங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க ஆரியப்பள்ளியில கேட்டோம், அதே பொம்புலி பையன் சின்ன ஒரு ஜெராமணி கவுர் எடுத்து முன்னாடி, நீ என்ன கவுர் எடுத்து விட்டுதான் சொல்றான். நான் மாடு விட்டாதான் பிடிக்கிறான், நாங்க மாடு விட்டாதான் பிடிக்கிறோம், நாங்க மாடு விட எனக்கு இன்னைக்கு அடிச்சுட்டாங்க, கேட்டது முறைப்படி ஓகே. அடிச்சு சொன்னாங்களா? சொல்லுங்க. இவ்வளோ நாள் அசோசியேஷன் இல்லை, அசோசியேஷன் வந்து இந்த வருஷமெல்லாம் இருக்குது, இது வரைக்கும் யாராச்சும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? பண்ணல. உங்களுக்கு அக்கறை இல்லை. நாங்கள் ஒரு டைம் 2 டைம் சொன்னோம், சொல்லாததுக்கு முன்னாடி பண்ணிட்டு வரீங்க, இது மாதிரி வந்து கலந்துக்கோங்க, உங்களுக்கு குறை என்னன்னு சொல்லுங்க. மாடு கீழே விழுந்து பல்ட்டி படுது, மாட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க. அதே என் போன் வந்து குழந்தைக்கு மே மாதத்தில் டூலர் அடிப்பட்டு, அதே வல்லரசாங்க கேங் கூட ஒரு மாடு கீழே விழுந்துக்குது, சித்ராஜ் எனக்கு அனுப்பிச்சு அந்த மாதிரி நான் பேசுகிறோம்ப்பா அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? முறைப்படி என்னவோ கரெக்டாக படிங்க. தப்பாக நான் பண்ணாலும் தப்பாவது மாட்டுக்கிறதுனால இந்த மாட்டுக்கிற அடிக்கிறான், ஏன்னா நீங்கள் சைலண்டாக கேளு, இந்த தப்பு இல்லைண்ணா. அதை விட்டுட்டு என்னை அடிக்கிறான் செய்கிறானாக்க 5000 ரூபா மாட்டு 10,000, 5000 ரூபா சொல்லி 10,000 ரோப் போடுறது, கத்தி காட்டுறது, எவ்வளோ விஷயத்தில் வந்து குற்றப்பள்ளியில் நாங்கள் சண்டைக்கு போய்க்கிறோம். பொங்கலி பைசு டிஷர்ட் போட்டாங்க பசங்க லாஸ்ட்டில். அதே போன வாட்டி முதுகானப்பள்ளியில் ஒரு பிரச்சனை ஆச்சு, மாடு பிடிச்சி பாதி வழியில் வந்து பஞ்சப்பள்ளி பக்கம் பாலிக்கார பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க, பிக்கப் அட்டம் போட்டு. இதெல்லாம் யார் பண்ணுற தப்பு? நீ கரெக்டாக இரு, நாங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் பதில் சொல்கிறோம், சங்கத்து மூலியமாக வந்து சொல்கிறோம். இப்போ நான் கேட்குறவங்க நீ என்ன கேள்வி கேள்வி, நான் பதில் சொல்கிறேன். அதை விட்டு தேவையில்லாமலாம் பண்ணுறது நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதே போல் சில மாட்டுக்காரரும் தப்பு பண்ணுறாங்க. நான் இவங்களையும் குத்தம் சொல்ல, இவங்களுக்கு ஈக்குவலாக தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நடக்குது. எல்லாரும் கேளுங்க. இப்ப இருக்கிற ஜீவோ வந்துட்டு நம்ம
ரசிகர்களுக்கு ஜீவோ இல்லை. அது என்னன்னா மாடு வந்துட்டு விடும்போது மாடை பிடிக்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எடுத்துக்கிட்ட அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஜீவோ இருக்கு இல்லைங்களா, கிருஷ்ணகிரியில எடுத்து விடுங்களால அதுதான் இருக்கு. நீங்க வந்துட்டு உள்ளாரவே இருக்கக்கூடாது. இந்த மாடு பிடிக்கிறவங்க உள்ளார இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரே கலர் டிஷர்ட் கொடுங்க. ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு சப்கலெக்டர் மேடம் ஆல்ரெடி கேட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா, இல்லை மேடம், எங்கள் பாரம்பரியப்படி எங்கள் முன்னோர்கள் கொடுத்தது வந்துட்டு மாடு வந்துட்டு விடும்போது பிடிக்கிறதா வளர்க்கும். அது பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிப்பீங்க, இல்லை வந்துட்டு அவங்கள நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வரீங்களான்ட்டெல்லாம் கேட்டாங்க. மேடம், பிடிக்கிறவங்க வந்துட்டு தானாக அவங்களாம் வந்துட்டு அவங்க அப்பா பிடிப்பாரு, அப்புறம் அவங்க பையன் பிடிப்பான், அவங்க நண்பர் இப்படிதான் வந்துட்டு பிடிப்பாங்க. பிடிச்சா வந்துட்டு அந்த தடிக்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு போகமே தவிர எது வராது. அதே மாதிரி மாடு வைத்து இருக்கிறவங்களுக்கு ₹1 வந்துட்டு யாரும் எதுவுமே கொடுக்க போறது இல்லை. பண்டிகைக்கு வந்தா அவங்க தான் 5000 10,000 செலவு பண்ணிட்டு 20,000 30,000 அவங்க தான் பண்றாங்களே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு வராது. நம்ம பண்டிகையில தான் வந்துட்டு இப்போ எந்த பண்டிகையை விட்டுரும் 4 பண்டிகை ஜீவோல இருக்கிற பண்டிகையில நீங்க வெளியூர்ல கூட கேட்டுக்கோங்க. வெளியூர் பண்டிகை போய் பாருங்க, சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து எங்க ஊருக்கு பண்டிகைக்கு வந்திருக்கீங்களா, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, ஐயோ அடிபட்டுச்சு அவனை தூக்குடா, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு போடுறா, ஆம்புலன்ஸ் தேடுறா, இந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. முன்ன வந்துட்டு இந்த சங்கம் வந்துட்டு பண்ணோம் இல்லைங்களா, சங்கம்னு பண்ண பிறகுதான் ஒன்னொன்னா வந்துட்டு அதிகாரிகளே நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், நாமளும் அவங்க வந்துட்டு டெக்னிக்கோட்டெல்லாம் பண்டிகையாவது பண்டிகைக்காரங்க வந்துட்டு பண்டிகை பண்ணிடுறாங்க, இல்லை ராயகோட்டலாவது அவங்க பண்டிகை பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்துட்டு தகவல் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி வரும்போது தான் நிறைய பேர் வந்துட்டு பட்டாசு வெடிக்க கூடாது பண்டிகைலாம் சொல்லும் போது நிறைய பேர் வந்துட்டு என் மாடு எனக்கு 5000 ரூபாய் இருக்கு, நான் பட்டாசு வாங்குறேன் வெடிக்கிறேன். பட்டாசு வெடிச்சதுனாலதான் வந்துட்டு கீழே வந்துட்டு தெரு வந்துட்டு நின்றுச்சு நிறைய நாள். அது எல்லாரும் வந்துட்டு கவனமா வச்சுக்கோங்க. பட்டாசு வெடிக்க கூடாது, வெடிச்சா வந்துட்டு இப்படி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு தலைவருக்கு வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவுக்கு சில நண்பர்கள், ஏதோ ஒரு நண்பர்கள் வந்துட்டு அவங்க பேர் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா வந்துட்டு சில பேர் சொல்றாங்கன்னா சொன்னா நாளைக்கு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எருதுக்கு வந்துட்டு பட்டாசு வந்துட்டு சுற்றி ஒரு 1000 வாலவோ 2000 வாலவோ கொஞ்சம் வேகமா ஓடும் இல்லைங்களா, பட்டாசு சவுண்டு வந்தா அந்த மாதிரி வந்துட்டு சுற்றி வெடிச்சதுனால அந்த மாடை வந்துட்டு போட்டோஸ் வீடியோஸ் வந்துட்டு நிறைய வைரல் ஆயிடுச்சு. மாட்டுக்கு வந்துட்டு பட்டாசு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு டிபார்ட்மெண்ட்காரங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது ஃபோர்ஸ் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பண்டிகைகளை வந்துட்டு இப்படி பண்றாங்க இது பண்ணுறீங்க. நம்மளுக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுனால பட்டாசு வெடிக்கிறதுனால இங்க ப்ராப்ளம் ஆயிருக்கு, இது வந்துட்டு நீங்களும் வந்துட்டு தொடர்ந்துன்னா உங்க பண்டிகை வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னதுனால தான் நாம் ஒரு 4-5 பண்டிகைக்கு முன்னாடியே சொன்னோம் பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏதோ கிருஷ்ணமூர்த்தி அண்ணா கையில வந்துட்டு 1000 ரூபாய் பட்டாசு வந்துட்டு வாங்கிட்டு வந்து வைக்க முடியாம, இல்ல வந்துட்டு நம்ம ராமூர்த்தி அண்ணா வந்துட்டு ஒரு 1000 சரம் பட்டாசு இல்ல 10,000 சரம் பட்டாசு வெடிக்க முடியாம இல்லை. அந்த பட்டாசு வெடிச்சா வந்துட்டு நம்ம பண்டிகை பேண்ட் ஆகும், நம்ம பண்டிகைக்கு வந்துட்டு அனுமதி வராது. அன்றனால மட்டும்தான் வந்துட்டு அந்த பண்டிகையில வந்துட்டு நம்ம பண்டிகையில பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு அறிவித்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பட்டாசு வெடிக்க கூடாதுன்றதுக்கு இவ்வளவு காரணம் இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு டம்போலா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னோம்னா, டம்போலா வந்துட்டு தாசனபுரத்துல விடும்போது டைரக்டா எல்லாரும் பார்த்துருப்பாங்க, டைரக்டா வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு கண்ணுக்கு குத்திடுச்சு மாடு, கொம்பு குப்பி வந்துட்டு போடல, அதனால வந்து குத்தினது மூர்த்தண்ண பக்கத்துல இருக்கிறவங்களே தான். அந்த இடத்துல 4 பேர் வந்துட்டு பார்த்துட்டு இதனால வந்துட்டு ப்ராப்ளம் வருது, டம்போ எடுத்துட்டு வந்து விடும்போது வந்துட்டு நிறைய பாட்டு பின்னாடி இருக்கணும், அப்புறம் வந்துட்டு அந்த டம்போ ஓரத்தில் போகும்போது அடி வாங்குறாங்கன்றதுனால தான் இன்னொன்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்குது. நம்ம சங்கத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது வந்துட்டு அவங்கவுங்க தனிப்பட்ட முடிவு கிடையாது, எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டது தான், எல்லாரோட நலனுக்காக தான் வந்துட்டு சங்கத்துல ஒரு முடிவு எடுக்கிறது. நிறைய பேர் வந்துட்டு இங்க முடிவு வந்துட்டு எடுக்கும்போது இங்கே இருக்குங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருங்க. அங்க ஊர்ல போகும்போது அவன் சொன்னது வந்துட்டு நாங்க ஏன் கேட்கணும் அது கடவுளுக்கு இருப்பாரு. தப்பு பண்ணாலும் அவன் தப்பு பண்ணாலும்
உங்க நலனுக்காக தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது. கவனமா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மாடு பிடி வீரர்களுக்கு நாங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு 2 பாயிண்ட் வந்து போட்டோம். அது உங்களுக்கு தெரியும். என்னன்னா மாடு பிடிக்கும் போது ஓடிட்டே இருக்கும். மேபி அதுக்கு வந்துட்டு கல்லு கடிக்குதோ இல்லைன்னா வந்துட்டு 4 ஆள் இருப்பாங்க, உளுந்துருது. தயவு செஞ்சு சொல்றோம், மாடு பிடிக்கிறவங்க உளுந்த மாடு கிட்ட செத்த மாடு கிட்ட நீங்க வந்துட்டு தடிக்க கொடுக்குற மாதிரி தான். செத்த பாம்பு அடிக்கிறது ஒண்ணுதான், நீங்க செத்த மாடு கீழே வந்துட்டு பொருளை வந்துட்டு தடிக்க அறுக்கிறது ஒண்ணுதான். அதே மாதிரி நீங்க வந்துட்டு புல் கேச்சர்ஸ் வந்துட்டு மாடு விடக்கூடாதுன்றது. கேச்சர் கிளீனர்ன்றது செப்பரேட் ஆயிருக்கு, டிரைவர் செப்பரேட் ஆயிருக்கு. அதே வந்துட்டு டிரைவர் வந்துட்டு கிளீனர் வேலை பண்ணா வந்துட்டு நல்லா இருக்குமா, கிளீனர் வந்துட்டு டிரைவர் வேலை பண்ணா நல்லா இருக்குமா? நீ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்துட்டு ஆதித்தமிழன், நீ வந்துட்டு எழுது பிடிக்கிற மாடு இருக்கு. ஆதித்தமிழன் மாடுன்னு சொல்லிட்டு போய் ஒரு 10 டிஷர்ட் விடு, இல்லை 50 டிஷர்ட் விடு. நீ டீம் மொத்தமா வந்துட்டு பாதி நேரம் மாடு பிடிங்க, பாதி நேரம் வந்துட்டு மாடு விடுங்க. அதுக்கு என்ன போச்சு? டிஷர்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேற வேணாம் இல்லை. நீங்க இருந்தாதான் நாங்க, தலைவர் சொன்ன மாதிரி நாங்க இருந்தாதான் நீங்க. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு இவ்வளவு கூட்டத்துல மாடு பிடி வீரர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க நீங்களே பாருங்க. இன்னைக்கு நீங்களும் வந்திருக்கீங்க, நிறைய கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். நிறைய டீம்ல இருந்து வந்துட்டு அவங்க பண்டிகை நேரத்துல நம்ம போய் மாடு பிடிக்கலான்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பண்டிகை நடத்தணும்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். உங்களை வந்துட்டு நாங்க வந்துட்டு அவ்வளவு இவ்வளவு எதுவும் கேட்கல. நாங்க மாடு வச்சிருக்கிறவங்க நிறைய வந்துட்டு ஜிஓக்கோ ஏதோ வந்துட்டு போகும்போது மாடு பிடி வீரர்களும் வந்துட்டு ஒரு 10 பேர் 50 பேர் நீங்களும் சரிங்க. நாளைக்கு நாங்கள் இருப்போம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லாம போயிடுவோம். ஆனா வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்துட்டு சொல்லலாம், ஜீவோ வந்துட்டு நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசணும். நாங்க துணையா இருந்துதான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஜீவோன்றது எங்களுக்கு உரிமை இருக்கு, இந்த ஜீவோன்றது எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அதுக்குதான் உங்களுக்கு சொல்லிட்டு மாடு பிடி வீரர்கள் ஒரு கூட்டம் போடுங்க, எங்களையும் கூட்டுங்க. இங்க இருக்கிறவங்கள எவ்வளவு பேர் வந்துட்டு முடியுமோ நாங்களும் வரோம். நீங்க வந்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க, எங்க கருத்து நாங்க சொல்லுவோம். நம்ம எல்லாரும் வந்துட்டு அண்ணன் தம்பிக்கெல்லாம் போகலாம். அப்போ வந்துட்டு இது என்னோட சொந்த கருத்து ஒண்ணு சொல்றேன். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்ல வந்துட்டு புத்தகி அதுக்கட்டு பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் இது வச்சேன். சரி, அது வச்சதுனால வந்துட்டு நான் அங்கங்க போயிட்டு 4 இடத்துல வந்துட்டு வீடியோ பிடிக்கிற மாதிரி வந்துட்டு நான் போனேன். நிறைய சந்தையில வந்துட்டு நல்ல நல்ல மாடு வந்துட்டு குறைந்த விலை, எவ்வளவு சொல்றேன்னா அந்த மாடு வந்துட்டு நம்ம பண்டிகையில போகும்போது 1.5 லட்சம் 2 லட்சம் 3.5 லட்சம் விற்கிற மாடு வந்துட்டு கேரளாவுக்கு இந்த அரைக்கிறவங்களுக்கு வந்துட்டு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் கண்ணார வந்துட்டு பார்த்தது, நான் கண்ணார பேசினதை நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மாடு வந்துட்டு வளர்க்க முடியலன்னா நிறைய பேர் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த டைம்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாரோ சொல்லுங்க, நண்பர்களுக்கு மாடு வீங்கி இருக்கிறவங்களுக்கு இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களே யாராச்சும் கேட்டாங்கன்னா 5,000 10,000 பார்க்காதீங்க. அந்த மாடு வந்துட்டு உங்க நண்பர்களுக்கோ இல்லை பக்கத்துல இருக்கிறவங்க கொடுங்க. நம்ம மாடு வந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு கஷ்டம் நம்ம மாடு கொடுத்துட்டு குற்ற மாடே வந்துட்டு வளர்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மாடு வளர்ப்பாங்க. நிறைய சந்தையில போனா நாங்களே வந்துட்டு கணிப்பு வந்துட்டு இவ்வளவு பெரிய மாடு என்னடா சூப்பரா இருக்கு, வாயிலுக்கு வருது. அப்போ வந்து சூப்பரா இருக்காருன்னு போது எவ்வளோண்ணா வாங்கினீங்கன்னா நான் வாங்குவாங்க. அவங்க வந்துட்டு 33,000 ரூபாய் பெரிய இருக்குன்னா 33,000 ரூபாய் பெரிய எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 43,000 ரூபாய் உங்க எழுதி கொடுத்துருவோம். குந்தாரிப்பள்ளியெல்லாம் நடந்தது தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. தயவு செஞ்சு அறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம மாடை வந்துட்டு கொடுக்காச்சுங்க. இது நான் வேண்டிதான் கேட்டுக்கிறேன். யாரோ நண்பர்கள் 10,000 ரூபாய் உங்களுக்கு பூனா போட்டோம். நம்ம குழந்தை ஆட்டம் வந்துட்டு மாடு அந்த மாதிரி நம்ம குழந்தைய வந்துட்டு அறுக்கிறதுக்கு கொடுக்காதீங்க. யாரோ ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சவங்க கொடுங்க, அவங்க வந்துட்டு வெற்றி வரும். இப்போ இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆதார் கார்டு அப்புறம் வந்துட்டு ஃபோன் நம்பரு அதெல்லாம் வந்து ஒரு புக்கில் எழுதிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு கொடுங்க. அப்புறம் வந்துட்டு பண்டிகை வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரி இந்த நோக்கமே என்னன்னா இங்கே மீட்டிங் போடுது. நம்ம தலைவர் வந்துட்டு சொன்னது ஒன்று தான். நாமளும் வந்துட்டு பண்டிகை ஒரு 10 பண்டிகை 20 பண்டிகை பண்ணியிருக்கோம். ஒரு அளவுக்கு 2 ஹவர் ஆகுதோ 3 ஹவர் ஆகுதோ 1 ஹவர் ஆகுதோ நம்ம சந்தோஷத்துல தான் வந்துட்டு பண்டிகை பண்ணிட்டு இருந்தாங்க.
நிறைய ஊர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்துட்டு பார்த்தோம். இப்போ மாரண்டல்ல வந்துட்டு 16ஆம் தேதினா 16ஆம் தேதி மாரண்டல்ல போவோம். அங்க மாடு வந்துட்டு விடுவாங்க, தடிக்க கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. அண்ணா அவங்க கூப்பிடுவாங்க, அங்க இருக்கிறவங்க போவோம். சாமனூர்ல பண்டிகை வந்து அந்த ஏரியால பண்டிகை இருந்தது. இந்த வருஷம் பண்டிகை இல்லை. இப்ப இந்த ராயகோட்டை சைடு இருந்து தர்மபுரி சைடு இருந்து சூளிகர்ல மீட்டிங் வச்சா ஆளும் வர மாட்டாங்க, ஒசூர்ல மீட்டிங் வச்சா ஆளும் வர மாட்டாங்க. மாடு வச்சிருக்கிறவங்க சின்ன குட்டியாகட்டும் பெரிய குட்டியாகட்டும் மாடு மேல விசுவாசம் இருக்கிறவங்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் எல்லாரும் வந்துட்டு இங்க வரணுன்றதுனாலதான் வந்துட்டு இங்க மீட்டிங் போட்டோம். நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க. நாங்க உங்க கூட இருப்போம், நீங்க நம்ம கூட வாங்க. தர்மபுரி மாவட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆட்சி வந்துட்டு 2025 பண்டிகை பண்ணி ஆகணும். அதுக்கட்டு பண்டிகை அதுக்காக தான் மெயினா வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்துல பண்டிகை பண்ணணும், ராயகோட்டை ஏரியால பண்டிகை பண்றதுன்னா இந்த கலந்தாய்வு கூட்டம். ஓகேங்களா? தர்மபுரி மாவட்டத்துல பண்டிகை பண்றதா மெயின் குறிக்கோளா வந்துட்டு இங்க வந்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போகணும்னா ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஓ 2025 வரமோ வராதோ சொல்ல முடியாது. இப்ப இருக்கிறவங்க யாரும் சொல்ல முடியாது, நாமளும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு பண்றவங்க இருப்பாங்க, அது தடுக்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. பண்றவங்களுக்கு நாம ஒரு கூட்டம் போனா தடுக்கிறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கு. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கு நல்லதா தெரியுது. ஜிஓ ஆனாலும் ஆவக்கட்டியும் எங்க கிருஷ்ணகிரி மாவட்ட அத்துக்கட்டு நல சங்கம் சார்பாக சொல்லிட்டு இருக்கோம். தர்மபுரி மாவட்டத்துல பண்டிகை பண்றதுக்கு நம்ம தலைவர் அண்ணா வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. கண்டிப்பா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இப்ப எப்படி வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்துட்டு பண்டிகை ஆச்சோ அந்த மாதிரி வந்துட்டு யாருக்கு பிடிச்சா வந்துட்டு பண்டிகை ஆகும் அவங்கள நாமளும் சந்திச்சு தர்மபுரி மாவட்டத்துல பண்டிகை எல்லாரும் பண்ணுவோம். எல்லாரும் அதுக்காக இங்க வந்துட்டு தலைமுறை கூட்டம் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் இங்க மீட்டிங் பண்ண எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்துட்டு வேலை வெட்டி எல்லாம் நிறைய விட்டுட்டு இங்க வந்துட்டு வந்திருக்கீங்க. அதனால வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங் வைக்கும் போது கண்டிப்பா நீங்களும் வரீங்க, இவங்களும் வராங்க. இன்னும் நிறைய பேரை வந்துட்டு கூப்பிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கவங்கள நம்ம மீட்டிங் வந்துட்டு 100 பேர் 200 பேர் ஆகணும், 200 பேர் 400 பேர் ஆகணும், 400 பேர் 4000 பேர் ஆகணும். இப்படிதான் நம்ம கிருஷ்ணகிரி அத்துக்கட்டு பண்டிகை தர்மபுரிய பண்டிகையோட சேர்த்துட்டு நம்ம கூட்டம் பெருசா வந்துட்டு பண்ணிட்டு போனோம். எல்லாருக்கும் இங்க சேர்ந்தவங்களுக்கு நன்றி. நம்ம முடிவா வந்துட்டு நம்ம ஜடமணி பேசுவாங்க. வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் குறை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல அங்க இங்க பேசுறதோட டைரக்டா இங்கே வந்துட்டு இருந்து ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏது பண்ணிருக்கீங்க, எதுக்கு தலைவர் இருக்காரு, எதுக்கு செயலாளர் இருக்காரு, இவங்க என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இங்கே கேளுங்க. இங்கே வந்துட்டு இவன் வந்துட்டு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், இனிமே என்ன பண்ண போறோம்னா சொல்லிடுங்க. நன்றிண்ணா எல்லாரும். ஆனா கொஞ்சம் கவனிங்கன்னா எல்லாம் கிளம்பலாம். என்னன்னா இங்க பல டைம் நாங்க வந்து இந்த ராயகோட்டில் மீட்டிங் பண்ணணும்னு சொல்லி பல வாட்டி நான் சொன்னேன். சில பேர் கிட்ட அவங்களும் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொன்னாங்க. லாஸ்ட்ல வந்து ஒரு 4-5 பேர் வந்து முன்னுக்கு வந்து அண்ணா வந்து இந்த ஏற்பாடு பண்ணாங்க. இந்த மண்டபத்தில் முனியப்பன் கோயில்ல எல்லாம் மிக்க மகிழ்ச்சி தான். இங்க வந்திருக்கோம் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி வந்ததுக்கு இந்த கூட்டத்திற்கு. ஆனா சில பகுதியிலிருந்து வரல. ஏன் வரலன்னா ஒரு காதலரை வந்து ஒரு பொண்ணை பார்க்கணும், ஒரு ஆண்டியை பார்க்கணும்னா அது எவ்வளவு நேரம் இருந்தாலும் போய் பார்க்கணும். இதுதான் உண்மை. அடுத்தது ஒரு பண்டிகை பண்றாங்க, அந்த இடத்துல போய் பார்க்கணும்னா இங்கிருந்து 10 கிலோமீட்டர் கூட போயிடுவாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கு, ஏதாவது ஒரு கச்சேரி இருக்குன்னா அங்க போய் சேர்த்துருவாங்க, அங்க போய் பார்க்குவாங்க. ஆனா இந்த மீட்டிங் வரணும், இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது, இதெல்லாம் ஒற்றுமை இருக்குன்னா இதுல வந்து சில பேர் கலந்துக்கல. அவங்களுக்கு சூடு சொல்லணும், வெக்க சூடு சொல்லணும் எவனுக்குமே கிடையாது அந்த மாட்டுக்காரங்க. ஏன் சொல்றேன்னா என் மாடு ஒருத்தர் நான் ஒருத்தர் வச்சிருக்கிறது கிடையாது, எல்லா மாட்டுக்காரன் வச்சுக்கிறான். எல்லா மாட்டுக்கு தான் நான் குரல் கொடுத்து நான் பேசிட்டே இருக்கிறேன். ஆனா இதுல சில பேர் வந்து டைவர்ட் பண்றாங்க. இவன் பேசுறானே, இவன் முன்னுக்கு போறானு. நான் முன்னுக்கு போறதுல நீ முன்னுக்கு வா, நீ முன்னாடி வேணா பின்னாடி வர. அதுதான் நான் சொல்றேன். அதே போல நாடுபடி வீரர்களுக்கு ஒரே ஒன்று சொல்றேன். அத்துக்கட்டு நல சங்கத்துல தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 மாவட்டம் சேர்ந்து நாங்க கொண்டு வர தீர்மானம் வந்து வீரர்கள் வந்து ஒத்துழைக்கணும், கண்டிப்பா ஒத்துழைக்கணும். ஏன்னா சொல்றேன்னா அவங்க வந்து மாட்டுக்கார வந்து சவால் போடுறது வண்டி வாகனங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். வீரத்தை காட்டுறது, நிறுத்தம் இருக்கிறது, பணம் கட்டுறது, நான் ஓப்பன் சேலஞ்ச் வந்து மாட்டுக்காரங்க இருக்கக்கூடாது. அத்துக்கட்டு நலசங்கம் ஒரு தீர்மானம் பண்ணா அந்த மாடு வந்து
கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். கண்டிப்பா சொல்றேன், மாட்டுக்கரை வந்து டீம் வந்து அடிக்குது. மாட்டுக்கரை வந்து நியாயமாக அடிக்கிறாங்க. சின்ன பசங்களும் பெரியவர்கள் மாட்டுக்கரை அடிக்கிறாங்க. முதல்ல அதை நிர்வாகிக்காங்க. நாங்க கொண்டு வர சட்டத்தில் படி நீங்க மதிக்கணும். நாங்களும் மதிக்கிறோம். வீரர்கள் வந்து பண்ண தவறுனால எங்களுக்கு வந்து தலைமை வரைக்கும் போதுங்க. முக்கியமான வந்து எப்படின்னா, இந்த இப்போ அந்த விலங்குகள் அமைப்பு இருக்கு. இந்த விலங்குகள் அமைப்புகள்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. மாட்டுக்காரர் போய் வீரர்கள் போய் மாட்டுக்காரர் அடிக்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து கட்டுப்படுத்திக்காங்க. அதே போல வீரர்கள் வந்து ஒண்ணு சொல்றது என்னன்னா, அவங்க வந்து எல்லாம் இந்த பண்ண கவனிங்கன்னா, வீரர்கள் வந்து அந்த டீமுக்கார யாராவது அடிச்ச மாட்டுக்காரராக அந்த ஒரு வருஷத்துக்கு தடை செய்யப்படும். அந்த டீம் கண்டிப்பா அதுக்கு ஒத்துழைப்பீங்களா வீரர்கள்? சொல்லுப்பா நீங்கெல்லாம். ஏன்னா உங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்குவோம். உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் நாங்கள் பண்ணி தருவோம். சின்ன பசங்க வந்து கண்டிப்பாக நிற்பாட்டு நீங்கள் யாரும் ஒரு கட்டுப்பாடு இருங்க. நாளைக்கு வந்து அந்த ஊரில் பண்டிகைன்னா அந்த டீமில் இருக்கிறவங்க ஒரு வேளை வர முடியலன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த பண்டிகை. அந்த டீம் ஒரு இடத்துல நிற்பாட்டி நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்காங்க. மதுரையில எவ்வளோ விபத்தெல்லாம் இருக்குன்னு எவ்வளோ லட்சணமா வரும். இங்கே இருக்கிற வீரர்கள் என்ன பண்ணுறது தெரியுமா? கஞ்சா குடிச்சு செட்டி ஒரு பக்கம் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொல்றத கேட்டுக்காங்க. இது தப்பா நினைக்காதீங்க. தப்பா சொல்ல வீரர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து உறுதிமொழி எடுத்துட்டு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேர் ஒரே ஈக்குவலா இருக்கணும். பிடிச்ச ஒரே புடியா இருக்கணும். இல்லைன்னா அந்த வேலைக்கு வரக்கூடாது. அதனால சொல்றேன், அத்துக்கட்ட நலசங்க சொல்றது வந்து நீர்மணிகளை நீங்க வந்து ஒத்துழைக்கணும். அதே போல மாட்டுக்கரை வந்து ஒத்துழைக்கணும். வராதவங்களுக்கு சொல்றேன், வந்துக்கிறவங்க சொல்றேன். இப்போ 2025க்கான ராயவட்ட அடுத்தது தர்மபுரி இந்த பகுதியில் வந்து நம்ம அத்துப்பாண்டி பண்றோம். எல்லா ரசிகர்களும் வந்து இதுக்கு ஒத்துழைச்சு நம்ம ஆதார் கார்டு போட்டோ வந்து கொடுக்கணும். இந்த வாரத்துக்குள்ள கொடுங்க. கொடுத்து இப்போ இடத்துல வந்து கொடுங்க. கொடுக்காதவங்க இந்த வாரத்துக்குள்ள யாருக்காவது ஒரு கையில் ஒப்படைங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து தீர்மானம் போட்டு வக்கீல்களை 4 பேர் வச்சிருக்கிறோம். அந்த வக்கீல்கிட்ட தீர்மானம் பண்ணது அரசு கிட்ட முறையிட்டு நம்ம இந்த 2025 வந்து சிறப்பாக பண்டிகை பண்ணலாம். நன்றி, வணக்கம். TN29 ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுடைய ஒப்பீனியனும் சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களின் ஆதரவு எங்களின் வெற்றி.